வணக்கம். விடியலுடைய தொடர்ச்சி இது. இன்னைக்கு இந்த பேப்பரை பார்க்கும்பொழுது முதல் செய்தி என்னன்னா, ஒரு 3 பள்ளி மாணவர்கள், அதாவது 8, 9வது படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே தெருவில் இருக்கக்கூடிய அந்த நாயினுடைய கழுத்தை 3 நாய்களுடைய கழுத்தை கேபிள் வயரால் அறுத்தாங்க, அதை சாகடித்தாங்க அப்படின்றது ஒரு நியூஸ். அதாவது எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு அவங்க கிட்ட விசாரிக்கும் பொழுது ஒரு ஜாலிக்காக, ஒரு த்ரில் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் வந்தது. இப்போ எந்த அளவுக்கு அந்த மனநலம் ஒரு குரூரமான ஒரு நிலைமையில போயிட்டு இருக்கு அப்படின்னு, அப்போ அவங்களுக்கு இந்த கல்வியில என்ன பயன்? 8வது 9வது வரைக்கும் படிச்சுட்டு இந்த கல்வி அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தது அப்படின்றது பார்த்தா, ஒரு அடிப்படை, ஒரு கருணை, ஒரு மனித நேயம், ஒரு இரக்கம், இது எதுவுமே இல்லாமல் இந்த 8வது 9வது வரைக்கும் வந்திருக்காங்கன்னா, அப்போது கல்வின்றது எதுக்காகன்ற ஒரு கேள்வி வருது. அதே மாதிரி இன்னொரு நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த திருவள்ளுவர் பக்கத்தில் ஒரு வடநாட்டு வாலிபரை சில சிறுவர்கள்லாம் சேர்ந்து கஞ்சா போதையில் வெட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ். இவங்களும் மாணவர்கள் தான். அப்போ இவங்களுக்கும் அந்த கல்வியினால என்ன பயன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 0 தான் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா கல்வி ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி இல்லாமல் ஒரு மனிதனை பண்படுத்துகிற ஒரு விதத்தில், மனசை ஒரு பக்குவப்படுத்துகிற ஒரு விதத்தில் ஒரு கல்வி இருந்தால்தான் அந்த கல்வி. அது இல்லாமல் சும்மா ஒரு வயிற்றுப்பாட்டுக்கு, ஒரு வேலையை தேடிக்கிறதுக்காக ஒரு கல்வி இருக்குது அப்படின்னா அது கல்வியே கிடையாது. ஏன்னா நம்ம அந்த காலத்தில் இருந்து ரீசன்ட் சமயம் வரைக்கும் கல்வியினுடைய அடிப்படை என்னென்னா ஒழுக்கம், அன்பு, மனித நேயம், இதெல்லாம் தான் ஒரு அடிப்படையாக இருந்தது. அது இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அரசாங்கம் கோடி கோடியாக பட்ஜெட் போட்டு என்ன யூஸ்? ஒரு சமுதாயத்தை பண்படுத்தாத ஒரு படிப்பு என்ன படிப்புன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ இனிமேட்டானா அந்த கல்வியாளர்கள், இந்த அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து இந்த கல்வியினுடைய அடிப்படை, அதாவது இந்த ஒழுக்கம், அது நடுவில் இருந்து கொண்டு வந்தால் பத்தாது. அடிப்படையில் இருந்தே, அதாவது இந்த எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இதில் இருந்து அந்த அறிவை போதிக்கக்கூடிய, அந்த மனசை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஒழுக்கம், ஒரு அன்பு, இரக்கத்தன்மை, இதெல்லாம் அந்த மாணவர்களுக்கு, சமுதாயத்துக்கு கொடுத்தாதான் அது சமுதாயம் ஒரு நல்ல நிலைமையில் வரும். இல்லைன்னா அறிவானவர்கள் வருவாங்களே ஒழிய, ஆனால் இந்த சமுதாயம் நிலைச்சு நிற்குமான்றது தெரியாமல் போயிடும். ஏன்னா தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு மற்றவனையும் அழிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுரும். அதனால் ஒரு அன்பு, கருணை, இதெல்லாம் மத சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்காம அதையும் நம்ம கல்வியோடு சேர்த்து கொண்டு போனால் தான் அந்த பகுத்தறிவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டீனு த ரிலீஜன் வித்தவுட் சயின்ஸ், சயின்ஸ் வித்தவுட் ரிலீஜன், இது ரெண்டுமே பேராபத்து, இது ரெண்டும் கலந்து கொடுத்தாதான் அந்த ஒரு பண்பட்ட சமுதாயம் உருவாக முடியும்ன்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கார். அதனால் அது நம்ம எடுத்துப்போம், இந்த கல்வி முறையை நம்ம மாற்றி அமைப்போம். அதுக்கு கல்வியாளர்கள், அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒத்துழைத்து ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணுன்றது தான் எல்லோருடைய ஆதங்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.